اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய ஈதுல் அல்ஹா பெருநாள் தின வாழ்த்துக்கள். ஈதுல் அல்ஹா முபாரக். ஒரு அழகிய நாள், அழகான தருணம், தக்பீர் முழக்கம் எங்கும் கேட்கின்ற ஒரு நாள். போகின்ற இடமெல்லாம் தக்பீர் முழக்கத்தோடு முசாபஹாக்கள், ஆற தழுவி கைகளை கொடுத்து அவர்களோடு கட்டி அணைத்து வாழ்த்துக்களை கூறும் நேரம் இது. வீடு மணமணக்க அறுசுவை உணவுகள், அத்துடன் எமது சிறார்கள் அவர்களது குதூகலமான அழகிய சிரிப்பொலியோடு இந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பதை இயலாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்ந்து இறை திருப்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு தினத்தில் எமது பிள்ளைகளுடன் சேர்ந்து மகிழும் அந்த தினத்தில் அவர்களோடு சில திறமைகளை எமது நிகழ்ச்சியில் தியாக தென்றல் என்ற நிகழ்ச்சியில் கொண்டு வந்து அவர்களையும் சிறப்பித்து அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து இந்த நாளை இன்னும் சிறப்பிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட போகிறது ஒரு அழகான கிராத்தோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العظيم. اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நிறைவு கூறும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதம் பிறை 10 இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது இறை கட்டளைக்காக தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக முன்வந்த இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் முகமாக இந்த ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது எமது ஈத் திருநாள். அதே போன்று இந்த தியாக திருநாளில் மற்றொரு கதையோடு உங்களை வந்தடைகின்றார் இவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வின் நண்பன் என்றும் நபிமார்களோட தந்தை என்றும் போற்றப்படுற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் மக்கள் எல்லாரும் சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க.
இந்த காலத்துல தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பிறக்கிறாங்க. அவங்களோட தந்தை சிலைகளை வடிவமைக்கிற ஒரு சிற்பியாக காணப்பட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய இளம் வயதிலிருந்தே உண்மையை தேடி அறிஞ்சாங்க. அவங்க போய் கேட்டாங்க, இந்த சிலைகளால பேசவும் முடியல, உதவவும் முடியல, இது என்னோட கடவுளா அப்படின்னு. ஒரு நாள் மக்கள் எல்லாரும் திருவிழாவுக்கு சென்ற நேரத்துல ஒரு பெரிய சிலையை தவிர மற்ற எல்லா சிலைகளையும் உடைச்சி வச்சுட்டு அந்த பெரிய சிலையில கோடாரிய மாட்டி வச்சுட்டு வராங்க. மறுநாள் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்னடா இது எல்லாமே உடைஞ்சு கிடக்குதே அப்படின்னு. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வேலை அந்த பெரிய சிலை தான் பண்ணிருக்கலாமோ என்று கேட்க, அதை கேட்ட அந்த மக்கள் கோபமாகி ஒரு பெரிய தீக்குண்டத்தை அமைச்சு அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களைய போட்டதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுறான், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிராகவும் அமைதியாகவும் இரண்டு. அந்த நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குளிராகவும் பாதுகாப்பாகவும் மீள்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் உத்தரவால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் தனியான ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு செல்றாங்க. குழந்தை இஸ்மாயில் தாகத்தால் அழுகுது. ஆனா அந்த இடத்திலேயோ நீரே காணப்படல. குழந்தைக்காக நீர் தேடி அன்னை ஹாஜரா சஃபா மர்வா மலைகளுக்கிடையே 7 தடவை ஓடுறாங்க. அந்த நேரத்துல தான் குழந்தை இஸ்மாயில்ல சிறு கால்கள் நிலத்துல பட்ட போது அந்த இடத்திலிருந்து ஜம்சம் என்ற அந்த நீர் வழிந்தோடியது. அது இன்றும் கூட மக்காவுல காணப்படுகிறது. இன்றும் கூட அனைவராலும் அது அருந்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பல காலங்களுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம அறுத்து பலியிடுவதாக கனவு காண்றாங்க. மறுநாளும் கூட அதே கனவை காண்றாங்க. நபிமார்கள் கனவு கண்டா அது வஹிதானே. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இது அல்லாஹ்வின் உத்தரவு தான் என்று உணர்ந்து கொண்டு தண்ட மகன்கிட்ட போய் கூறுறாங்க. மகனும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தண்ட பூரணமான ஒத்துழைப்பை வழங்குறாங்க. அந்த நேரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம பலியிடுவதற்காக எத்தனைத்த போது அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம பாதுகாத்து சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்க அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்பானி கொடுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நினைவு கூறுவதற்காகவே அன்றிலிருந்து இன்று வரை அந்த குர்பானி என்ற வணக்கம் ஈகை திருநாள் அன்று நிறைவேற்றப்படுகிறது. பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை வணங்கும்படி மக்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறாங்க. ஆனா மக்களோ அல்லாஹ்வை வணங்க எந்த ஒரு வணக்க ஸ்தலமுமே காணப்படல. அதனால மகன் இஸ்மாயிலோட சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டி வைக்கிறாங்க. அதுதான் அந்த கஅபத்துல்லா என்ற அந்த பரிசுத்தமான புனிதமான இடமாகும். அவங்க இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆவும் செஞ்சாங்க. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல தியாகங்களோட அல்லாஹ்வுக்கு முழுதாக அடிபணிந்த ஒரு மனித புனிதராக எங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகிறாங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜைனப் ஹாஃபிஸ். துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றப்படும் இந்த ஹஜ் கடமையானது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இறுதியான கடமை. அத்துடன் பொருளாதார ரீதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் உள ரீதியாகவும் திறமை பெற்ற ஒருவர் பருவ வயதை அடைந்திருந்த பொழுது அவருக்கு இந்த ஹஜ் கடமை கடமையாக்கப்படுகின்றது. அதுபோன்று இது சம்பந்தமான இன்னொரு குர்ஆன் ஆயத்து, பல வகையான குர்ஆன் ஆயத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு ஆயத்தை உங்களுக்காக நான் தருகிறேன். மேலும் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வது எவர்கள் அங்கு செல்ல சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்தகையவர்கள் மீது இந்த ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது. எவரேனும் இந்த கடமையை நிறைவேற்றுவதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. நிச்சயமாக
அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பது அல் குர்ஆன் வசனம். எமது உறவுகளிலும் பலர் ஹஜ்ஜி கடமைக்காக சென்றிருப்பார்கள். அவர்களை வரவேற்பதற்காக எமது உள்ளமும் எமது உறவுகளும் மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருப்போம். இவர்களை வாழ்த்துவதோடு அவர்களுக்காக நாம் காத்திருப்பதோடு அந்த உள்ளத்தோடு அந்த சந்தோஷத்தோடு என்னையும் மகிழ்விக்க ஒரு குழு நடனம் இதோ வருகிறது. அடுத்த நிகழ்ச்சியை தருவதற்கு முன் ஒரு சிறு குறிப்பு. ஹஜ்ஜுக்காக ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம்கள் கஅபத்துல்லாவை நாடி செல்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விடயம். அதே போன்று மக்காவில் உள்ள இறை இல்லமான கஅபத்துல்லாவின் வரலாற்றை எம்மில் அநேகமானவர்கள் அறிந்திருந்தாலும் சில முக்கியமான விடயங்களை நாம் அறிய தவறி இருக்கின்றோம். சரி, இறை இல்லமான கஅபத்துல்லாவை கட்டியவர்கள் யார்? இதன் வரிசை, இதன் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? முதலில் இந்த கஅபத்துல்லாவை கட்டியவர்கள் யார் என்று பார்க்க போனால் மலக்குமார்கள் தான் இதனை கட்டியிருக்கிறார்கள். பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்கு பின்னர் குறைஷிகளும், பின்னர் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களும், அதன் பின்னர் ஹஜ்ஜாஜ் பின்
யூசுப் அவர்களும் இந்த கௌபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து கட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது உள்ள கௌபாவின் வடிவம், அதாவது கௌபாவின் அமைப்பு இறுதியாக கட்டிய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களின் அமைப்பேயாகும், அவர்கள் கட்டிய அமைப்பாகும். தற்போதைய இந்த தகவலோடு ஒரு அழகான கவிதையை நாம் கேட்டு ரசிப்போமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் வழி ஓர் உயிர் தியாகம், ஹஜ்ஜும் ஹிதாயத்தும் ஓர் கவிதை. உலகம் விழிக்கும் விடியலே இது, உறங்கிய உள்ளங்களின் விழிப்புணர்வே இது. துஆக்கள் கண்ணீரில் மலர்ந்த போது தூய்மையின் வாசல் திறந்ததே இன்று. ஈதுல் அல்ஹா பெருநாள் அல்ல, இது ஓர் பரிசோதனை நம்பிக்கையின் உச்சம். இப்ராஹிம் நபி கையால் கூப்பிட இஸ்மாயில் மனதால் வர தயாரா என சொன்னான். இந்த ஒரு காட்சியை மனதில் வரைவோம். அல்லாஹ் தான் கோரினான், உயிர் தந்து காட்டுவோம். ஆட்டுக்குட்டி வந்தது அருள்மழை பொழிய, கருணை அங்கீகாரம் விளைய. தியாகம் என்பது வெறும் உயிர் கொடுப்பது அல்ல, இரக்கமும் பகிர்வும் பெருநாளின் நெஞ்சல்லி, அயலோருக்கு உணவாக இறைச்சி செல்ல. எண்ணங்களுக்கு நேர்மை ஒரு பூவை போல விளைய, இதுவே ஈதுல் அல்ஹா பெருநாள் எனப்படும். வஸ்ஸலாம். ஹஜ் என்று சொல்லும்போது எமக்கு பலவிதமான கதைகளும் பலவிதமான சம்பவங்களும் வரலாறுகளும் ஞாபகத்திற்கு வரத்தான் செய்கின்றன. இந்த வரலாற்றில் மிக முக்கியமானது, அதாவது இன்றைய தினத்தில் நாம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை கொண்டு நடத்துகின்றோம், அதாவது குர்பான். குர்பான் என்பது இறைவனுக்காக அறுத்து பலியிடுதல். அதாவது இறைவனுக்காக அவனது இறை திருப்தியை நாடி அவனது கட்டளைக்கு இணங்க அறுத்து பலியிட்டு ஏழைகளின் பசியை போக்கி அவர்களோடு சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு எமக்கான நன்மைகளையும் அடைந்து கொள்வதுதான் இந்த குர்பானின் நோக்கமாகும். அவரவர் வசதிக்கேற்ப ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற கால்நடைகளை குர்பானாக கொடுக்கலாம். குர்பானாக கொடுக்கப்பட்ட இறைச்சியை, அதாவது குர்பான் இறைச்சியை 3 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியினரை தமது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து இன்னொரு பகுதியை தமக்காக வைத்துக்கொண்டு எஞ்சிய பகுதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதாவது அதுவும் அப்படியும் இல்லை என்றால் முழு பகுதிகளையும் ஏழைகளுக்காக கொடுத்து இறைவனின் திருப்தியை பெறுவது இங்கு மிக முக்கியமான நோக்கமாக கொள்ளப்படுகின்றது. சரி, தியாக திருநாள் என்பது தியாகத்தில் தானே சிறப்பு இருக்கிறது. அதற்காகத்தானே இதற்கு ஈதுல் அல்ஹா என்ற பெயர் வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த தகவலோடு எமக்கு ஆவலாக இவ்வளவு நேரம் காத்திருக்கின்றார் ஒரு விருது பாடலை தருவதற்காக. அந்த பாடலையும் கேட்டுவிட்டு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. මම තමයි අස්ලාන් සදීස්. රබියුල් අව්වල් මාසේ ඉපදුනේ අපේ නබිතුමා. ශාන්තිය හා සමාදාන මුළු ලොවටම හිමි වුණා. ශාන්තිය හා සමාදාන මුළු ලොවටම හිමි වුණා. අල්ලාහෙන් යදින්න නබි මග පිළිපදින්න. අල්ලාහෙන් යදින්න නබි මග පිළිපදින්න. මක්කානං උතුම් නගර නබි උපතින් සරසුණා. අබ්දුල්ලා ආමිනාගේ බිරිඳ කුවී ඉපදුණා. අබ්දුල්ලා ආමිනාගේ බිරිඳ කුවී ඉපදුණා. අවසන් නබි ඔහුමය ශ්‍රේෂ්ඨ මිනිසෙකු විය. අවසන් නබි ඔහුමය ශ්‍රේෂ්ඨ මිනිසෙකු විය. අස්සාදික්‍රම ලැබුවා නැත බොරුවක් කතා කර. විශ්වාසය රැකගත්තට අල් අමීන් නම ලැබුවා. විශ්වාසය රැකගත්තට අල් අමීන් නම ලැබුවා. ලොවටම ආදර්ශය නබිතුමාගේ ගතිගුණ. ලොවටම ආදර්ශය නබිතුමාගේ ගතිගුණ. කුර්ආනං ග්‍රන්ථය පහළ වුණා නබිතුමාට. දිවි ගැව්වේ නබි උතුමා කුර්ආනය විලසින්න. දිවි ගැව්වේ නබි උතුමා කුර්ආනය විලසින්න. නබි ගිය මග පය තබා
පෙරටම යමු එක් වෙලා නබි ගිය මඟ පයතබා පෙරටම යමු එක් වෙලා වස්සලාම් اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. ஹஜ்ஜி பெருநாளுக்காக அந்த தக்பீர் பள்ளிவாசலிலிருந்து ஒலிக்கப்பட்ட நேரத்திலிருந்து எமது வீடுகளிலும் எமது உறவுகளிலும் உள்ளங்களிலும் பல்வேறு ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மாதக்கணக்கில் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு புதுவிதமான மகிழ்ச்சியோடு எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள மிகவும் ஆவலாகவே நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் எமது பாரம்பரிய கலாச்சாரமான ஒரு ஒரு அலங்காரம் நாம் இல்லாமல் இந்த பெருநாள் கொண்டாடப்படுவதில்லை என்று கூறலாம். முக்கியமாக பெண்களுக்கும் சிறார்களுக்கும். அது என்ன? கைகளில் எமது சிறுவர்களின் கைகளில் எமது பெண்மணிகளின் கைகளை அலங்கரிக்கும் அந்த மருதாணி, அது பற்றிய ஒரு காணொளியை இங்கு காணலாம். பெருநாள் சந்தோஷம் என்றாலே அது நாங்கள் சிறார்கள்ட முகத்தில் தான் காணலாம். அவங்க புது ஆடை அணிகிறதுலேருந்து கைகளை அலங்கரித்துக் கொள்வது, அதை எதால் அலங்கரித்துக் கொள்வார்கள்? மெஹந்திகளால் அலங்கரித்துக் கொள்கிற வரைக்கும் நாங்கள் அவங்களோட சந்தோஷங்களை அதில் காணலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். அதுதான் நம்ம வீட்டு சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்த மெஹந்தி பற்றின ஒரு சின்ன கலந்துரையாடலை எங்களோட கலந்து கொண்டு உரையாட வந்திருக்கிறாரு சகோதரி நிஷ்மா ரஹீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தினை எங்கள் நேர்களுக்காக தர முடியுமா? எனது பெயர் ஃபாத்திமா நிஷ்மா ரஹீம். நான் மட்டக்கொல்லையிலேருந்து வரேன். நான் மெஹந்தி போடுறது ஒரு 5 வருஷமாக செஞ்சு கொண்டு வரேன். ஸ்கூல் போகிற காலத்திலிருந்தே நான் மெஹந்தி போட்டுக்கொண்டு வரேன். ஆரம்ப காலங்களில் நாங்கள் மருதாணிகளை அரைத்து அதனை வட்ட வட்ட வடிவமாக எமது கைகளில் அணிந்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது அது கோன்களில் ரொம்ப இலகுவாகவே நாங்கள் அதை அப்ளை செய்யக்கூடிய மாதிரி கிடைக்குது. அது எந்த அளவுக்கு இந்த மருதாணி இண்டஸ்ட்ரி முன்னேற்றம் அடைந்திருக்கு என்பதை சொல்ல முடியுமா? ஆரம்ப காலங்களில் நாங்கள் மருதாணி இலைகளை அம்மியில் அரைச்சி நாங்கள் போடுற வழக்கம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ கோன்களாகவே எங்களுக்கு கிடைக்கிது. முந்தி காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து தான் நாங்கள் மெஹந்தி பவுடர்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ வெளிநாடுகள்லேருந்து பாகிஸ்தான், இந்தியா மற்றும் அரேபிய நாடுகள்லேருந்து தான் நாங்கள் ஹென்னா பவுடர்களை எடுத்து அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கு சில இதுகளை எட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெஹந்தி போடுறோம். அதே மாதிரி இப்போ எங்களோட நாட்டிலேயே மெஹந்தி ஆர்டிஸ்ட், நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்களே தயாரித்து அதை அவங்களே விற்பனை செய்கிறாங்க. அதை விற்பனை செஞ்சு தான் நான் இப்போ போடுறோம். அந்த அளவுக்கு எங்களோட நாட்டில் மெஹந்தி செய்கிற துறை முன்னேற்றம் அடைஞ்சிக்குது. என்னென்ன வகையான மருதாணி அலங்கார வகைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது? பொதுவாக திருமண வைபவத்தில் மணப்பெண்ணுக்கு ஒரு அலங்காரம், மணப்பெண் தோழிகளுக்கு ஒரு அலங்காரம், இப்போ பெருநாள் நேரத்தில் பெருநாளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போடும்போது அதுக்கு ஒரு அலங்காரம் என்று இருக்குதானே, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது நிஸ்மா? மெஹந்தி டிசைன்கள் என்றால் இப்போ பிரைடல் மெஹந்தி டிசைன் செய்யுது, பேபி ஷவர் மெஹந்தி டிசைன் செய்யுது, அதே மாதிரி பார்ட்டி டிசைன்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. சிலவங்க எங்கள்கிட்ட மெஹந்தி டிசைன்ஸை காட்டி இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. சில இதுகள் இது பிரைடலுக்குன்னு தனி மெஹந்தி டிசைன்ஸ், அது மாதிரி டிசைன்ஸ் பலவித டிசைன்ஸ் செய்யுது. இன்றைய காலத்தில் நாங்கள் சந்தைகளுக்கு போனால் நிறைய வகையான மருதாணி கோன்களை நாங்கள் காண முடியுது. முந்தியெல்லாம் நம்ம கையில் மருதாணியை வச்சு அது சிவப்பு கலரில் அல்லது மெரூன் கலரில் தான் வரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய நிறங்கள், அதாவது கருப்புன்றாங்க, மெரூன், சிவப்பு நிறத்தில் அப்படின்னு நிறைய வகையான கோன்கள் இருக்குது. அது என்ன மாதிரி அவர்கள் அதை தயார் செய்கிறாங்க? இப்போ மெஹந்திலேயும் எங்களுக்கு பல கலர்ஸில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நெயில்ஸ்லேயும் கூட எங்களுக்கு தனியாக ஒரு மெஹந்தி இருக்குது. அது மாதிரி இப்போ ஒயிட் ஹெனா, பிளாக் ஹெனா, மெரூன் ஹெனா, ரெட் ஹெனா, அது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறாங்கண்டா, மெஹந்தியில் ஒரு சில கெமிக்கல்களை கலந்து அதில் நிறத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தான் அந்த மெஹந்தியை செய்கிறாங்க. அது மாதிரி போட்ட உடனே செவக்கிற மரத்தோண்டி மிகுது, அதாவது டை மெஹந்தி போட்ட உடனே செவக்கிற. அதை மாதிரி நாங்கள் இலைகளை எடுத்து அரைச்சி அதை நாங்கள் கையில் இலைகளை எடுத்து நேச்சுரலாகவே எடுக்கிறோம். அதாவது 100% நேச்சுரலாக கிடைக்கிறது இலைகளை எடுத்து நாங்கள் எண்ணெய் பவுடர்களை எடுத்து அரைச்சி அதுக்கு கொஞ்சம் சில கலவைகளை கலந்து தான் நாங்கள் 100% நேச்சுரலாக எடுக்கிறோம்.
இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் ஹெனா கெமிக்கல் ஹெனான்னு சொன்னீங்க தானே, எப்படி அதை வாங்குகிற கஸ்டமர்ஸ் ஆனால் நாங்கள் அது வந்து இயற்கையான முறையில் இருக்குதா அல்லது கெமிக்கல் இதில் தயாரிக்கப்பட்டதான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அதாவது போட்ட உடனே செவக்கிற மருத்துவண்டின்னு சொன்னால் அது கெமிக்கல். அதே மாதிரி போக போக நாங்கள் போட்டு ஒரு 2 days அப்படி 2 daysக்கு அப்புறம் நல்ல டார்க் ஸ்டெயின் வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து நேச்சுரல். ஒரு சின்னஞ்சிறுமிக்கு மருதாணி அலங்காரத்தினை இட்டு காண்பிக்க இருக்கின்றார் எமது சகோதரி நிஷ்மா அவர்கள். இதோ அந்த காணொளி உங்களுக்காக. ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒரு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூவரும் இணைந்து எமக்கு உருவாக்கி தந்த ஒரு ஈத், அதாவது ஒரு ஹஜ்ஜு பெருநாள், ஒரு ஹஜ்ஜுக்குரிய வரலாறு ஒரு பெண்மணியாலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாலைவனத்தில் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியுடன் தாகத்திற்காக தண்ணீருக்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது சஃபா மர்வா இரு மலைகளுக்கு இடையிலும் தண்ணீர் தேடி தேடி 7 முறை அலைந்து தவித்து தண்ணீர் தேடிய போது இறைவன் மூலமாக ஜம்சம் ஊற்றெடுத்த போது அந்த தாயின் பரிதவிப்பும் பதப்பதைப்பும் அதற்கு பின்னர் அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் மிகவும் மற்றற்றது. இன்றும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஹஜ்ஜின் போதும் எமது கண் முன்னே வந்து போகிறது. அந்த தொங்கோட்டம்தான் இன்று வரை ஹஜ்ஜின் போது பிரதான கடமைகளில் ஒன்றாக கடைபிடிக்கவும் படுகிறது. ஆம், சஃபா மர்வா தொங்கோட்டத்தில் எமது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் நாம் இங்கு நினைவு கூறுகின்றோம். இந்த சம்பவத்தோடு இதோ உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. It's an absolute honor to be here with you today. I'm truly grateful to the opportunity to share my thoughts on this platform. In a world that's constantly evolving, voices that matter more than ever. And today, I hope to add something meaningful to the conversation. So let's dive right in. Today, I would like to share a brief but meaningful reflection on one of the sacred journeys of Islam, Hajj, and the festival that follows it, Eid al-Adha. Hajj is not just a journey of a body, but a deep spiritual pilgrimage that millions of Muslims undertake each year to the holy city of Mecca, in present-day Saudi Arabia. It is one of the 5 pillars of Islam, making it a mandatory act of worship for every Muslim who is physically and financially able to perform it at least once in their lifetime. The history of Hajj dates back years of time of Prophet Ibrahim. According to Islamic belief, Allah recommended Ibrahim to leave his wife Hajar and their infant son Ismail in the desert of Mecca. When their water ran out, Hajar desperately searched between the hills of Safa and Marwa. Miraculously, water gushed out from the ground, a spring known as Zamzam. Later, Ibrahim was instructed by Allah to build the Kaaba, a cube-shaped structure that every Muslim faced during their daily prayers. Together with his son Ismail, he built the Kaaba, and it became the center of monotheistic worship. The rituals of Hajj commemorate these events. The walk between the Safa and Marwa,
the gathering at the Arafat, the symbolic stoning of the devil at Mina, all reflect the trails and devotions of Ibrahim and his family. On the end of Hajj comes the celebration of Eid al-Adha. It honors Ibrahim's willingness to sacrifice his son in obedience to God's command. But just as he was about to act, Allah replaced the boy with a ram, showing that faith and obedience are what truly matters. On Eid al-Adha, Muslims all around the world offer prayers, sacrifice animals, and share the meat with family, neighbors, and those in need. It is a time of gratitude, compassion, and unity. In conclusion, Hajj and Eid al-Adha are powerful reminders of faith, sacrifices, and the deep spiritual connection between human beings and their Creator. It teaches us humanity, patience, and the importance of community and compassion. Wassalam. Thank you. Signing off, this is Sheha Samir. اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. எமது இன்றைய தியாக தென்றல் நிகழ்ச்சியில் சிறுவர்களின் அளவற்ற மகிழ்ச்சியோடும் அவர்களது திறமைகளோடும் சங்கமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், இஸ்லாத்தின் கடமைகள் 5. அதில் ஒவ்வொரு கடமையும் விதிக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டுகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். உதாரணமாக தொழுகை ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது, நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அதுபோன்று ஹஜ் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது என்று கேட்டால் ஹஜ் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை, ஒரு இறுதி கடமை என்று கூற வேண்டும். இதன்படி எமது இன்றைய தியாகத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகும் நிகழ்ச்சி இது. السلام عليكم ورحمة الله وبركاته. أسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيد المجيد الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي بر التواب المنتقم الغفور الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار نافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصمود الذي أكتك مثله شيء وهو السميع البصير اللهم
صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك وذكر الغافلون. اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. நேர்களே, ஹஜ்ஜின் போது பல்வேறு சம்பவங்களை இங்கு சிறு குறிப்பாக தந்து கொண்டிருந்தாலும் நாம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் ஹஜ்ஜத்துல் விதா. இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்றால் என்ன? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் செய்த இறுதி ஹஜ், இதுதான் ஹஜ்ஜத்துல் விதா எனப்படுகிறது. இறுதி ஹஜ் எனப்படும் போது நபி அவர்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் ஹஜ் கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதன் போது அவர்கள் செய்த இறுதி உபதேசம் அதுதான் ஹஜ்ஜத்துல் விதா. அரஃபா மைதானத்தில் இந்த உபதேசம் இடம்பெற்றது. அதில் முக்கியமாக சமத்துவம், பெண்களின் உரிமைகள், தமக்கு பின்னரான உம்மத்துகள் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் பின்பற்றக்கூடாது, ஒரு மனிதனின் மதிப்பு, வட்டி போன்ற சில முக்கியமான விடயங்களை அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் வந்த வகையானது, அதாவது இறுதி ஆயத்தாக, இன்று உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்தேன் என்று இறைவனிடம் இருந்து வந்த சூரா, அதாவது சூரத்துல் மாஇதா, இது அமைந்திருக்கிறது. இந்த விடயத்தோடு ஒரு அழகிய கவிதை உங்களுக்காக வரப்போகிறது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனம் வீசும் மதினாவை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். மனம் வீசும் மதினா, மனம் வீசும் மதினாவின் என் மனம் கவரும் நாயகமே, அந்த மனம் வீசும் மண்ணிலே என் மரணம் வர வேண்டுமே. புனித மண்ணின் காற்றை சுவாசிக்க என்னை அழைப்பீர்களா நாயகமே, இந்த எளியவளை அங்கு அழைக்க ஏன் இந்த தாமதமோ. புனித நபியால் புனிதம் பெற்ற மண்ணிலே என் வாழ்நாள் அழியாதோ. வஸ்ஸலாம். اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. நேர்களே, அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு விஷயத்தையும், மனிதருக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் ஒரு வகையில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட ஒரு சூறாவும் குர்ஆனில் இருக்கிறது. அதுதான் சூரா அல் ஹஜ். ஹஜ்ஜின் சிறப்பையும் அதன் ஒழுங்குகளையும் பற்றி கூறக்கூடிய இந்த சூரா மதீனாவில் இறங்கப்பட்ட ஒரு சூரா. இதில் 78 வசனங்கள் இருக்கின்றன. நேர்களே, இன்றைய ஹஜ் பெருநாளில் உங்கள் குழந்தைகளோடு, உங்கள் பிள்ளைகளின் திறமைகளோடு, அவர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்த, உங்களையும் இன்னும் மகிழ்ச்சிப்படுத்த இதோ ஒரு நாடகம். எதற்காக ஹஜ் போக வேணும்? அதுவும் வெறு சுற்றுலா பயணமா இது? இல்லை பிலால், ஹஜ் என்றா காத்துல பறக்கிற வானவியல் பயணம் இல்லை, அது ஒரு இறைவனுக்கான முழுமையான சரணாக்கதி. நானும் ஹஜ் போனேன். அங்கு கண்ட ஒரு தர்மபுரியும் இல்லை, வறியவனும் இல்லை, எல்லாம் ஒரே புடவையில் தான். ஒரே இறைவனின் முன் இணக்கம், சமத்துவம், தியாகம். அதை சரியாக சொன்னீங்க பாட்டி. ஹஜ் என்பது விலைவாசி தாங்க முடியாம இருக்கிறவங்க பாசறை இல்லை, அது மனிதனின் பயணம், பாவங்களை கழுவும் வழி. ஹஜரா அம்மாவின் ஒட்டுமது தன் குட்டி இஸ்மாயிலை காப்பாற்ற தண்ணீர் தேடி ஓடினாங்க. அதுதான் இன்னும் ஹஜ்ஜில் அவ்வளவு புனிதமாக நினைவு செய்யப்படுது. அதாவது ஒரு தாயின் நம்பிக்கை, சிரத்தை, பொறுமை, அவையெல்லாம் ஹஜ்ஜின் ஒரு பாடம். அங்கே மக்காவில் என்ன நடந்துச்சு? சஃபா மர்வம் எதற்கு ஓடணும்? ஆமாம் பிலால், ஒரு வியாபாரி தன் தவறுகளை இறைவனிடம் ஒப்புக்கொள்வார்.
ஒரு தாய் தன் குழந்தைக்காக துஆ செய்வாள். இவை எல்லாம் ஹஜ்ஜின் ஒரு புதிய வாழ்க்கைக்கு துவக்கம். அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை தருவானாக. ஆமீன். இப்போது நம் வாழ்க்கையிலும் அந்த ஓட்டம் தான் நடக்குது. நம் கனவுகளுக்காக நாம் பொறுமையாக இறைவனின் மீது இருக்கின்றோம். எனக்கு புரிஞ்சது. ஹஜ் என்பது சுற்றுலா பயணம் அல்ல, நம்மை உண்மையாக மாற்றும் பயிற்சி. முடிவில் நாம் எல்லோரும் கூற வேண்டியது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அது ஒரு சத்தமில்ல, இறைவனின் பதிலளிப்பு, நம் உயிரின் பதிலளிப்பு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். வஸ்ஸலாம். اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. இஸ்லாத்திலும் எமது முஸ்லிம்களுக்கும் கசீதாக்களுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கின்றன. அதிலும் இந்த சிறுவர்கள் பாடும் கசீதாக்கள் மிகவும் அழகானவை. எங்கு போனாலும் கசீதாக்களோடு ஆரம்பிக்கும் அல்லது கசீதாக்களோடு நிகழும் நிகழ்ச்சிகள் மிகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கசீதாக்களோடு தொடர்புபட்ட எமது சமூகம் இதோ இன்னொரு கசீதாவையும் தரப்போகிறது. அதையும் கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலன் அமீனா தலீலன் முபீனா அதானா பிதைபா பஷீரன் முஜீபா مرحبا أهلا وسهلا ولوفا مرحبا أهلا وسهلا ولوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أطانا بطيبا بشيرا مجيبا كان نورا ساطعا فوق كل العاميا طلى بدرا كاملا توبة أسلم عاليا كان نورا ساطعا فوق كل العاميا طلى بدرا كاملا توبة أسلم عاليا عليه دوما صلاة الله مسلموا لرسول الله عليه دوما صلاة الله مسلموا لرسول الله مرحبا أهلا وسهلا ولوفا مرحبا أهلا وسهلا ولوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أطانا بطيبا بشيرا مجيبا فاق كل الساميا فاز نورا شاكيا قال قولا جاميا كاب قوسا نيدها فاق كل الساميا فاز نورا شاكيا قال قولا جاميا كاب قوسا نيدها عليه دوما صلاة الله مسلموا لرسول الله عليه دوما صلاة الله مسلموا لرسول الله مرحبا أهلا وسهلا ولوفا مرحبا أهلا وسهلا ولوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أطانا بطيبا بشيرا مجيبا
வஸ்ஸலாம். اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. என்ன நேயர்களே, குழந்தைகளே, சகோதரர்களே, உண்டு கழித்து ஆறுதலாக இந்த தியாக தென்றல் நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அழகானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதிலும் இந்த சிறுவர்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு உங்களையும் உங்களுடைய நாளையும் இன்றைய ஹஜ் பெருநாளையும் சிறப்பாக இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த தியாக தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து அதாவது இறுதியாக ஒரு பேச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நமக்கு தரப்பட்ட தலைப்பு பொறுமை. இது ஒரு சொல்லல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையே. நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளுக்கும் வெற்றிகளுக்கும் இழப்புகளுக்கும் இடையே ஒரே பலமாக இருப்பது பொறுமைத்தான். பொறுமை என்பது வெறும் அமைதியாக காத்திருப்பது அல்ல, அது நம்பிக்கையுடன் காத்திருப்பது. அது அல்லாஹ்வின் ஹிக்மத்தையும் தயவையும் நம்பி காத்திருப்பது. ஹஜ் அது ஒரு பயணம், சோதனைகளின் பயணம், தாக்கும் வெப்பம், நீண்ட வரிசைகள், தூக்கமில்லாத இரவுகள். அந்த இடத்தில் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டியது ஏன் அல்லாஹ் நம்மை இவ்வளவு சோதிக்கிறான் என்று அல்ல, இவையெல்லாம் நமக்குள் பொறுமையை வளர்ப்பதற்காகத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய தயாரானனர். அவமானம், வலி, குழப்பம் எதிலும் அவர் ஓட்டியது பொறுமையே. மக்கா பாலைவனத்தில் ஹாஜரா நாயகி ஓடிய ஓட்டங்கள், சஃபா மற்றும் மர்வா இடையில் அவை இன்னும் ஹஜ்ஜில் ஒரு கட்டாயம். ஏன்? ஒரு தாயின் பொறுமை, தகுதி, ஈடுபாடு இவை அனைத்தும் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஹஜ்ஜை போலவே பல பிரச்சனைகள் வருகிறது. விலை உயர்வு, வேலை இழப்பு, உறவுகளின் தாக்கங்கள், இதையெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியும். ஒரு நிமிட சிந்தனை, ஒரு முறை அல்லாஹ்வை நம்புவது, ஒரு சொல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதுவே நமக்குள் பொறுமையை விதைக்கும் விதை. பொறுமை என்பது வெறும் பாசிவாக இருப்பது அல்ல, அது ஹிஜ்ரா, அது ஜிஹாத், நம் உணர்வுகளுக்கு எதிராக நாம் நடத்தும் போராட்டம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு சோதனைகளின் போது பொறுமையுடன் நிற்கும் வலிமையையும் உன்னை நம்பும் நம்பிக்கையும் தருவாயாக. ஆமீன். வஸ்ஸலாம். சரி நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இதோடு எமது இன்றைய பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான தியாக தென்றலின் சிறப்பு சிறுவர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தாலும் தொடர்ந்தும் நேத்ரா டிவி வழங்கி கொண்டிருக்கும் மிக பயனுள்ள பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றோடு தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள். மக்கா தேடி பறக்கும் மனங்கள், தக்பீர் முழங்க சிரிக்கும் முகங்கள், கஅபா நிழலில் கனிந்த துஆக்கள், இறையின் அருளில் இரு பெருநாட்கள், கல்லால் எரியும் ஷைத்தான் எண்ணம், ஈமான் தலைக்கும் இதுவே திண்ணம். எல்லாம் தந்த ஹஜ் பெருநாளே, என்றும் சிறப்பாய் இம்மகிழ்வாளே, என்றும் ஈதுல் அல்ஹா முபாரக் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நான் லைலா அக்ஷயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم